வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தென்குடித்திட்டை எனும் ஊரில் உள்ள அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சூரிய பகவான் ஆவணி மாதம் 15, 16, 17 தேதிகளில் கருவறையில் லிங்க திருமேனியின் மீது தன் ஒளியை பரப்பி பூஜை செய்கிறார். உத்தராயண புண்ணிய காலத்தில் பங்குனி மாதம் 25, 26, 27 தேதிகளில் சூரிய பகவான் உதய சூரியனாக வசிஷ்டேஸ்வரர் திருமேனியில் பட்டு சூரிய பூஜை செய்கிறார் என்பது ஐதீகம். மூலவரான வசிஷ்டேஸ்வரர் திருமேனியில் விமானத்தில் இருந்து 20 நிமிடத்துக்கு ஒருமுறை நீர் சொட்டு சொட்டாக இதுவரை விழுந்து கொண்டுள்ளது. இது ஒரு அதிசயமாகும். நவ கிரகங்களில் உள்ள வியாழன், அதாவது குரு, தனி சன்னதியில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 78வது தேவாரத்தலமாகும். நித்யாபிஷேகம் செய்வது வேறெங்கும் காண இயலாத சிறப்பு. சந்திரனின் வழிபாடாக இந்த அபிஷேகம் நிகழ்கிறது. வசிஷ்டேஸ்வரர் மும்மூர்த்திகளுக்கு சக்தியையும் ஞானத்தையும் அருளியவர். கால பைரவரின் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கியவர். குரு பகவானுக்கு தேவகுரு என்ற பதவியை அருளியவர். 4 மூலைகளிலும் 4 லிங்கங்களின் நடுவில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அமர்ந்து பஞ்சலிங்கேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். இது தவிர தனக்கு இணையாக உயர்ந்த பீடத்தில் அன்னை சுகந்த குந்தலாம்பிகையை இருத்தியுள்ளார். பெண்களுக்கு மங்கள வாழ்வளிப்பதால் அம்பாள் மங்களாம்பிகை என போற்றப்படுகிறாள். மேலும் விநாயகர், முருகர், ராஜகுரு, பைரவர் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். குரு பகவானை வசிஷ்ட ரிஷி ராஜகுருவாக வழிபட்டதால் இத்தலம் குரு பகவான் தலமாக உள்ளது. இத்தலத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடக்கிறது. நவ கிரகங்களில் சுப கிரகம் குரு பகவான். தான் இருக்கும் இடம் மட்டுமின்றி பார்க்கும் இடத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் தோஷத்தையும் போக்கும் வல்லமை பெற்றவர் இவர். தஞ்சை பெருவுடையார் கோவிலை அடிப்படையாக கொண்ட சப்தஸ்தான தலங்களுள் ஒன்று இது. திருத்தென்குடித்திட்டை எனப்படும் திட்டை திருத்தலம் இது. இங்கு வசிஷ்டேஸ்வரர், சுகந்த குந்தலாம்பிகை சன்னதிகளுக்கு இடையே குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். திட்டை என்பது ஞானமேடு. மனித உடல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை என்ற 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இத்தல முருகன் தன்னை வழிபடுவோர்களுக்கு முதலில் இந்த 6 ஆதார ஞானம் அருளி அதற்கு மேல் ஞானமாகி மெய்யுணர்வையும் தந்து பேரானந்த பெருவாழ்வில் நிலைபெற வைப்பார். எனவே இத்தலத்தில் முருகன் மூலமூர்த்தியாக விளங்கி உடலால் தென்குடி ஆகவும் உயிரால் ஞானமேடு எனப்படும் திட்டையாகவும் இருந்து அருள்பாலிக்கிறார். குரு ஸ்தலங்களில் முக்கியமான தலம் இது. பொதுவாக அமர்ந்த நிலையில் காட்சி தரும் குரு பகவான் இத்தலத்தில் நின்ற நிலையில் தனி சன்னதியில் ராஜகுருவாக இருக்கிறார். இங்கே வந்து தன்னை வேண்டுவோருக்கு உடனடியாக சென்று உதவ வேண்டும் என்பதற்காக குரு பகவான் நின்ற நிலையிலேயே அருள்பாலிக்கிறார் என்கின்றனர். நின்ற நிலையில் உள்ள குருவை வழிபட்டால் மேடை பேச்சில் பயம் இருக்காது என்பது நம்பிக்கை. குரு பயிற்சியால் ஜாதக ரீதியாக பாதிக்கப்படலாம் என கருதுவோர் மட்டுமின்றி கல்வி அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என விரும்பும் மாணவர்கள் இங்கு குரு பகவானை வழிபடுகின்றனர். அம்மன் சன்னதி மேல் விதானத்தில் 12 ராசி கட்டங்கள் உள்ளன. அந்த ராசியினர் தங்கள் ராசி கட்டத்தின் கீழே நின்று பிரார்த்தனை செய்வதால் சகல தோஷங்களும் நீங்க பெறுவர் என்பது ஐதீகம். அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கொடிமரம், விமானம் என அனைத்தும் கருங்கற்களால் உருவாக்கப்பட்ட கோவில் இது. கோவிலின் வெளியே அழகிய தீர்த்த குளம் உள்ளது. தேவ மங்கையர்களும் தேவர்களும் முல்லை, மல்லிகை போன்ற கொடிகளாகவும் வில்வம், அரசு, பலாசம் முதலிய மரங்களாகவும் நின்று தல விருட்சங்களாக இறை தொண்டு ஆற்றினர். வரங்களை வாரி வழங்கும் வசிஷ்டேஸ்வரர் கோவில் ராஜகுருவை வணங்கி குருவின் திருவருளையும் அம்மையப்பனின் பேரருளையும் பெற்று வாழ்வில் உயர்நிலை அடைவோம். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். திட்டை என்பது திட்டு அல்லது மேடு ஆகும். ஒரு பிரளய காலத்தில் இவ்வுலகமானது நீரால் சூழப்பட்டது. ஓம் என்ற மந்திர ஓடத்தில் இறைவன் இறைவி இருவர் மட்டும் ஏறி வர அது ஒரு திட்டில் வந்து நின்றது. அதுவே சீர்காழி என்னும் தோணிபுரம் ஆகும்.
ஆதி காலத்தில் இறைவன் விரும்பி இருந்த 28 தலங்களில் 26 தலங்கள் ஊழிக்காலத்தில் மூழ்கிவிட்டன. 2 தலங்கள் மட்டும் திட்டாக நின்றது. அவற்றுள் ஒன்று சீர்காழி, மற்றொன்று தென்குடி திட்டை. சீர்காழியில் ஊழிக்காலத்தில் ஓம் என்ற மந்திர ஒலி எழுந்தது போலவே திட்டையில் ஹம் என்னும் மந்திர ஒலி வெளிப்பட்டதுடன் வேறு பல மந்திர ஒலிகளும் வெளிப்பட்டன. எனவே இத்தலம் ஞானமேடு எனவும் தென்குடி திட்டை எனவும் சீர்காழி வடகுடி திட்டை எனவும் பெயர் பெற்றது. இறைவன் இரவியுடன் விரும்பி குடியிருக்கும் திட்டுகள் குடித்திட்டை எனப்படும். வசிஷ்டா முனிவர் ஆசிரமம் அமைத்து இத்தல இறைவனை பூஜித்ததால் இத்தல ஈஸ்வரன் வசிஷ்டேஸ்வரர் என பெயர் பெற்றார். அம்பாள் உலகநாயகி அம்மை. இக்கோவிலின் மூலவர் வசிஷ்டேஸ்வரர், தாயார் உலகநாயகி அம்மை மங்களாம்பிகை. தலவிருச்சம் முல்லை, வெண் செண்பகம், செவ்வந்தி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம், சூல தீர்த்தம். புராண பெயர் திருத்தென்குடித்திட்டை. இப்போது இருக்கும் பெயர் தென்குடித்திட்டை. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் தஞ்சாவூரில் இருந்து மெலட்டூர் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.